அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை, குறை பேசினால் அந்த குறையை நிச்சயமாக அல்லாஹ் வாழ்க்கையில் உண்டாக்கியே தீருவான். முஹம்மது இப்னு மஸ்லமா என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் சொல்லுகிறார், இப்து ரஜுலன், ஒரு மனிதனை பற்றி நான் குறை பேசினேன். என்ன தெரியுமா குறை? கது தஹப பஅது அஸ்னான், அவருடைய சில பல்லுகள் விழுந்திருந்தது. ஏதோ காரணத்தால பல்லு விழுந்திருந்தது. ஏதோ பல்லு விழுந்த மனிதர் நான் சொல்வதை போல் இப்படி குறையாக பேசினேன். கது தஹபத் அஸ்னானி, காலம் செல்ல செல்ல காலப்போக்கிலே சில காலங்கள் கடந்தது, என்னுடைய அனைத்து பல்களும் முழுமையாக கொட்டிவிட்டது. மற்றவரை பற்றி குறை பேசினேன், அந்த குறையை அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்கிவிட்டான். முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், ஐயர்து ரஜுலன் பில் இஃப்லாஸ், ஒரு மனிதனை பார்த்து சொன்னேன், இவன் மிகப்பெரிய பங்களோப்பிக்காரன் என்று சொன்னேன். காலப்போக்கில் நான் என்னுடைய பிசினஸ்கள் அப்படியே காலப்போக்கில் நஷ்டமாகி, அது அஃப்லஸ்து, காலப்போக்கில் நான் மிகப்பெரிய பங்களோப்பிக்காரனாக மாறிவிட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, எதனை நாம் சொல்கிறோமோ குறையாக, நிச்சயமாக அதனை அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் உண்டாக்கியே தீருவான். முஹம்மது இப்னு பக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பான சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, வயோதிபர்களே, நன்றாக விளங்கிக் கொள்வோம். இதா ரஅய்த ரஜுலன் முவக்கலன் பிஉயூபின் நாஸ், ஒரு மனிதரை பார்க்குறீங்க, எப்ப பார்த்தாலும் மனிதர்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட குறை சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற இப்படியாப்பட்ட ஒரு மனிதரை பார்த்தால் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், வகது முகிர பிஹி, நிச்சயமாக அந்த குறையின் மூலமாக அந்த மனிதர் நிச்சயமாக சோதிக்கப்படுவார். இதனை எங்களுடைய இந்த சமுதாயத்திலே கண்கூடாக நேரடியாக நாம் பார்க்கிறோம். இணையதளங்களின் மூலமாக யாரெல்லாம் குறைகளை வெளிப்படுத்தினார்களோ, வெளிப்படுத்தினவர்கள் இந்த சமூகத்திலே தலை காட்ட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பயங்கரமான குறைகளிலே சிக்கி, பாவங்களிலே சிக்கி தவிர்ப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொள்கிறோம்.